வணக்கம். தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்யும் அளவிற்கு அவர் என்ன தவறு செய்தார்? இது பழிவாங்கும் நடவடிக்கை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைகுடம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் இல்ல காதணி விழாவில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை கஸ்தூரி கைது குறித்து கேட்ட கேள்விக்கு இது அவசியமற்றது. இதில் காயம்படவோ வேதனைப்படவோ ஒன்றுமில்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே பழிவாங்க வேண்டும் என நினைக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அவர் பேசியதில் காயம்பட்டதாக சொல்கிறார்கள். நூற்றாண்டு காலமாக ஒரு தமிழ் பேரினத்தை திராவிடம் என்று சொல்லி வருகிறார்கள். நாங்கள் எவ்வளவு காயப்பட்டு இருப்போம். என்னுடைய அடையாளத்தை மறைத்து எனது இனத்திற்கு வேறு பெயர் வைக்க நீங்கள் யார்? அப்பொழுது நாங்கள் எவ்வளவு காயப்பட்டு இருப்போம். இதற்கெல்லாம் சிறைப்படுத்தும் அளவிற்கு ஒரு குற்றமா? அதான் எனது கேள்வி. காயப்படுவது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாடகை வாய்க்கள், அவர்களின் வலையொலிக்காரர்கள், அவர்களது கட்சிக்காரர்கள் மற்றவர்களை பேசுவதை கேட்கிறார்கள். இல்லையோ? ஒவ்வொருத்தரையும் கருத்தியலாக சண்டை போடுவது என்பது வேறு, அரசியலாக மோதுவது என்பது வேறு, கருத்து வைப்பது வேறு, தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை செய்வது, குடும்பங்களை பற்றி பேசுவது, தாய் தந்தையரை பற்றி பேசுவது, பிறப்பை பற்றி பேசுவது, அதையெல்லாம் இருக்க அதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்? வழக்கு கொடுத்தால் வந்தால் வழக்கை எடுக்கிறார்களா? அவசரமாக தனிப்படை அமைத்து அவரை கைது செய்து சிறைப்படுத்தும் அளவிற்கு அவ்வளவு பெரிய தப்பா, குற்றமா? சரி, பேசினார், தப்புதான், அதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு விட வேண்டியதானே? அதற்கு ஒரு பெண்ணை அவசரமாக வேறு மாநிலத்திற்கு போய் கைது பண்ணி சிறைப்படுத்தும் அளவிற்கு பெரிய குற்றமா? இந்த நாட்டில் மலையை வெட்டி வெற்றவன், வித்து கொண்டிருப்பவன், மண்ணை அள்ளி தின்பவன், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைப்பவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்பவன், கொள்ளை அடிப்பவன், அவன் எல்லாம் வெளியில்தானே இருக்கிறான் என்ன என கேள்வி எழுப்பினார். மணிப்பூர் கலவரம் குறித்து கேட்ட கேள்விக்கு நீண்ட காலமாக அந்த நிலத்தில் உள்ள சிக்கலாகும். பழங்குடியின மக்கள், மலையை சார்ந்த அடிவாரங்களில் வாழும் பழங்குடியின மக்கள் கிறிஸ்துவத்தை தழுவி உள்ளார்கள். கீழே சமநிலை பரப்பில் உள்ள மக்கள், அவர்கள் சொல்கிறபடி உயர்சாதி இந்துக்கள் இருக்கிறார்கள். பழங்குடியின மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை உயர்சாதி பிரிவினருக்கும் உண்டு என சொல்லும்போது தான் பிரச்சனை உண்டாகிறது. இது உரிமை பிரச்சனையாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்க அது பிரச்சனையாக வெடிக்க கீழே இருக்கின்ற மக்கள் பிஜேபி வாக்காளர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் என்பதால் பிரச்சனை வெடித்து அவர்கள் உயிரோ பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவும் அதை தடுக்கவும் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகாரம் வைத்துக்கொண்டு சொந்த நாட்டிற்குள் கலவரத்தை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று 2 பெண்களை நிறுவனமாக அழைத்து சென்று கொளுத்தியுள்ளார்கள். இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இதற்கு ஒரே முழக்கம் இருக்கிறது, இதுதான் பாரத் மாதா கி ஜெய், அவ்வளவுதான். இதில் என்ன கருத்து சொல்வது? ஒரு நொடியில் இந்த கலவரத்தை அடக்கலாம், இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த கலவரத்தை ரசிக்கிறார்கள். திட்டமிட்டு இந்த கலவரத்தை உருவாக்கியவர்கள் ஆட்சியாளர்கள் இருந்தால் எப்படி இதை தடுப்பார்கள் என கேள்வி எழுப்பினார். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. இப்போ அவங்க பேசுனதில் காயம்பட்டதை அவங்க சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை திராவிடர்னு சொல்லி கொண்டிருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருப்போம்? என்னுடைய அடையாளத்தை மறைச்சி எனக்கு என் இனத்திற்கு வேற பேர் வைக்க நீங்கள் யார்? அப்போ எவ்வளோ காயம்பட்டிருப்போம்? அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேள்வி. காயம்படுதுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை வாய்கள், அவங்களுடைய வலையொலிக்காரர்கள், அந்த கட்சிக்காரர்கள்லாம் மற்றவர்களே பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் ஒரு கருத்தியலாக சண்டை போடுறது வேற, அரசியலாக மோதுறது வேற, எதிர்கருத்து வைக்கிறது வேற. தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், குடும்பங்களை பற்றி பேசுறது, தாய் தந்தையரை பேசுறது, பிறப்பை இழிவாக பேசுறது, அதெல்லாம் இருக்கே. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காவது எடுக்கிறீங்களா? அவசரமாக போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா என்ன? சரி, பேசுனாங்க, தப்பு. அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியதுதானே? அதுக்கு ஒரு பெண்ணை அவசரமாக போய் வேறு மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு
சிறைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமாக? இந்த நாட்டில் மலையை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறவன், மண்ணள்ளி திங்கிறவன், லட்சம் கோடிகளாக வந்து இந்த இதை வந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், அவன்லாம் வெளியில் தானே இருக்கான். மணிப்பூரில் தொடர் வன்முறை குறித்து, மணிப்பூர் மாநிலத்தில் தொடர் வன்முறை குறித்து பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியாவே தீவிரவாதிகளின் தாக்கத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர். ஆனால் இந்தியாவிலேயே மணிப்பூர் மாநிலத்தில் பயங்கரமான வன்முறை அரசியல். இது நீண்ட காலமாக அந்த நிலத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரியுது எதிலிருந்து வருதுன்னு. இப்போ தங்கை ஐரோம் ஷர்மிளா போராட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து இராணுவம் வந்து வன்புணர்வு செய்தது, உங்களுக்கு சித்திரவதை செஞ்சது. இராணுவத்தை எதிர்த்து தான் இந்த வெளியேறினா தங்கச்சியில் உண்ணாவிரதம் இருந்தால் 14 ஆண்டுகள். 12 பெண்கள் உடையற்ற உடலோடு நின்று பதாகை ஏந்தி இராணுவமே எங்களை வன்புணர்வு செய் கற்பழின்னு பதாகை ஏந்தி நின்றதை உலகத்தின் முன்னாடி வைக்கி தலைகுனிஞ்சோம். அந்த நிலைமை இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், பழங்குடி மக்கள், மலை சார்ந்த அடிவாரங்களில் வாழுகிற பழங்குடி மக்கள், அவர்கள் அதிகமாக கிறித்துவத்தை தழுவியவர்களாக இருக்கிறாங்க. கீழே சமநிலப்பரப்பில் வாழுகிறவர் இவர் சொல்கிற உயர் சாதி இந்துக்களாக இருக்காங்க. இங்கே போய் பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இவர்களுக்கு உண்டுன்ன போது அது உரிமை பிரச்சனையாக மாறுது. அதானே யதார்த்தம். அந்த இதில் வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன நீதியரசர் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க, அது பிரச்சனையாக வெடிக்க, அது இங்கே கீழே இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டர்ஸு, அந்த இஸ்லாம் கிறிஸ்தவர் மக்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்னோன்னா அவர்கள் உயிரோ அவர்கள் உரிமையோ உணர்வோ அது பொருட்டா இவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவோ அதை தடுக்கவோ எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகாரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்குள்ளே கலவரத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மொத்தமாக கூட்டிகிட்டு போய் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கொளுத்தி தீ வச்சு கொளுத்துறான் உயிரோட. அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்துருக்கு? அது ஒரே ஒரு முழக்கம் இருக்குல்ல, பாரத மாதாக்கு ஜெய், அவ்வளோதான். இதில் போய் என்ன கருத்து சொல்லுங்க? ஒரு நொடி பாரத மாதாக்கு ஜெய், அவ்வளோதான். இதில் போய் என்ன கருத்து சொல்லுங்க? ஒரு நொடியில் அடக்கலாம், இந்த கலவரத்தை வைக்கலாம். என்ன கலவரத்துக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அதிகாரம் அதை விரும்பணும்ல, அது இந்த கலவரத்தை ரசிக்கும். திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவர்களே ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்கும்?